ரீசெண்ட் இயர்ஸாக நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய பெரிய ஆக்டர்ஸுடைய பெரிய படங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்டேருந்து சரியான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கிறதே கிடையாது. ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா படங்களுக்குமே ஆடியன்ஸ் வைக்கக்கூடிய ஒரு காமனான கமெண்ட் என்னவாக இருக்குன்னா, எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸாக அந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலை அப்படின்ற ஒரு ஒப்பீனியனை தான் அவங்க வந்து காமனாக எடுத்து வைக்கிறாங்க. ஆக்சுவலாக 2023 ரிலீஸ் ஆன நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா வேறு எந்த பெரிய ஆக்டருடைய படமும் இந்த கடைசி 2 வருஷத்தில் பெரிய லெவலில் ஹிட் ஆகலை. இதுக்கான காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மைண்ட் செட் அண்ட் டேஸ்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஆடியன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ மாலிவுட் அண்ட் டோலிவுட் ஆடியன்ஸ்லாம் பல மடங்கு பெட்டர்னு கண்டிப்பாக சொல்லிடலாம். அண்ட் நான் இதை மாதிரி சொன்ன உடனே இப்போ நிறைய பேருக்கு வந்து என் மேலே கடுப்பு தான் வரும். ஏன்னா எல்லாருமே இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் எப்போ பாரு இந்த தமிழ் ஆடியன்ஸை தான் வந்து ப்ளேம் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவனுங்க படம் நல்லபடியாக எடுத்தானுங்கன்னா நாங்கள் ஏன்டா அதை சப்போர்ட் பண்ணாமல் போகிறோம் அப்படின்றது தான் உங்களுடைய ஒப்பீனியனாகவே இருக்கும். ஆக்சுவலாக உங்களுடைய ஒப்பீனியனை நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே சொல்ல வர ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அவங்க கரெக்டாக படம் பண்ணால் நாங்கள் சப்போர்ட் பண்ண தானே போகிறோம் அப்படின்றது தான் உங்களுடைய ஒப்பீனியனாகவே இருக்குது. ஆனால் நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க கரெக்டாக படம் பண்ணியுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, நம்ம தனுஷருடைய ராயன் படத்துக்கு கொடுத்த ஒரு ரெஸ்பான்ஸை நீங்கள் அவருடைய குபேரா படத்துக்கு தரல. நம்ம அஜித் சாருடைய குட் பேட் அகலிக்கு கொடுத்த ஒரு ரெஸ்பான்ஸை அவருடைய விடாமுயற்சி படத்துக்கு நீங்கள் சுத்தமாக தரல. அண்ட் அதே மாதிரி தான் நம்ம ரஜினி சாருடைய ஜெயிலர் கூலிக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸை அவருடைய வேட்டையன் படத்துக்கு கொடுக்கல. ரெட்ரோ வீரதீர சூரன் மாதிரியான படங்கள் நல்லா இருந்துமே நீங்கள் அந்த படங்களை வந்து தேட்டரில் போய் பார்க்கல. ஏன்னா நம்ம கேட்டோன் ஆடியன்ஸ் வந்து இப்போல்லாம் ஒரு கமர்ஷியல் படத்துக்கும் ஒரு ஆக்ஷன் படத்துக்கும் கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸை ஒரு கண்டென்ட் ரிலேட்டட் படத்துக்கு சுத்தமாக கொடுக்குறதே கிடையாது. அதனால தான் நம்ம ஆடியன்ஸோடைய மைண்ட் செட் அண்ட் டேஸ்ட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் வந்து இந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மூவியை அப்படியே அடிச்சு காலி பண்ணி விட்டுருது. அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கூலி படத்தையே சொல்லலாம். ஸோ பேசிக்காக நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே தனிப்பட்ட ஒரு விதமான ஒப்பீனியன்ஸ் இருக்கும். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே விதவிதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்டேஷன்லாம் அங்கே வந்து ஸ்க்ரீனில் வர படம் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது வந்து டோட்டலாக தப்பு. ஏன்னா நானுமே அந்த கூலி படம் பார்க்குறப்ப ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தேன். இந்த கேரக்டர் இப்படி காட்டுவார், அந்த கேரக்டர் அப்படி காட்டுவார்லாம் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு விஷயம் கூட அங்கே நடக்கவே இல்லை. ஸோ நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அந்த படத்தில் இல்லை அப்படின்றப்போ அந்த படம் நல்ல படம் இல்லை அப்படின்லாம் கிடையாது. அவங்க எடுத்துக்கிட்ட கதையை அவங்க சரியாக படம் ஆக்கியிருக்காங்களா இல்லையாங்கிறத தான் நம்ம வெளியில் வந்து ரிவ்யூவாகவே கொடுக்கணும். ஆனால் நம்ம ஆடியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ரிவ்யூவாகவே கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ரிவ்யூவை பார்க்குற ஜென்ரல் ஆடியன்ஸோட மைண்ட் செட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. ஏன்னா இந்த ரிவ்யூலாம் அவங்க பார்த்துட்டு இந்த படம் நல்லா போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கெல்லாம் இந்த படம் பார்க்க தேட்டர் பக்கம் வர்றதே கிடையாது. ஸோ ரிவ்யூ கொடுக்குறன்ற பேரில் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு தான் இது. அண்ட் இந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கே 2 விதமான ஒப்பீனியன்ஸ் இருக்குது. இந்த படத்தை சரியாக எடுக்கலன்னு சொல்லிட்டு லோகேஷை வந்து இன்றைக்கி பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஸோ லோகேஷை இந்த அளவுக்கு பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, அவர் தான் வந்து எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொன்னார், ஸோ இந்த படம் வந்து 100% என்னோட படம், இந்த படத்துக்காக தான் நான் 2 வருஷம் உழைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருடைய டைரக்ஷனில் வந்து லியோ படமும் சரியாக வராமல் போனதுக்காக அவர் சொன்ன ஒரு ரீசன் வந்து, எனக்கு அதிகமான டைம் இல்லை, அதனால தான் என்னால் ஃப்ளாஷ்பேக்கையும் சிஜி ஒர்க்கையும் சரியாக பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் இந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் போதும்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு நிறைய டைம் இருந்தது. அப்படி இருந்துமே இந்த படத்தை ஏதோ எடுக்கணுமேனு எடுத்து வச்ச மாதிரி தான் இருந்தது. ஏன்னா படத்தில் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தது. அதே நேரத்தில் நிறைய சீன்ஸை வந்து ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ணவும் முடிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு ரைட்டிங் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ இந்த லியோ படத்துக்காக அவர் மேலே வச்ச எந்த ஒரு விமர்சனத்தையுமே அந்த மனுஷன் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அதாவது இந்த ஃபேக் ஃப்ளாஷ்பேக்கு, அவருடைய பெர்ஸ்பெக்டிவ், இவருடைய பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி உலட்டி விட்டுட்டாரு. பட் ஆனால் இந்த கூலி படத்துக்காக அவர் மேலே வைக்கிற எல்லா விமர்சனத்தையுமே அவர் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதுக்காகலாம் அண்ணாத்த படத்தையும் தக்லீஃப் படத்தையும் கம்பைன் பண்ணி கூலி படத்தை ட்ரோல் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பான விஷயம். ஸோ கூலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான படமும் கிடையாது, அதே லெவலுக்கு ரொம்ப ஆகாவோகன்னு சொல்கிற அளவுக்கான படமும் கிடையாது. ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான படம். அண்ட் எனக்கு லோகேஷ் மேலே நிறையவே நம்பிக்கை இருக்குது. அந்த மனுஷன் கண்டிப்பாகவே கம்பேக் கொடுத்துருவாரு. இப்போ மேட்ரு அது கிடையாது. அதாவது கூலி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு லியோ 2 வேணும், மாஸ்டர் 2 வேணும், இவரை தூக்கி எல்சியூல போடு, அவரை தூக்கி எல்சியூல போடுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே கூலி படம் லைட்டாக மிஸ் ஆனதுக்கே லோகேஷை போட்டு பொலன்னு பொழக்கிறானுங்க. இன்னும் 2 வாரத்தில் நம்ம எஸ்கே உடைய மதராசி படம் வேற ரிலீஸ் ஆகுது. நான் ஏற்கனவே எஸ்கே த ஃபியூச்சர் ஆஃப் கோலிவுட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த 100 வருஷம் தமிழ் சினிமாலே ஒரு மனுஷன் சக்ஸஸ் கொடுத்துமே அந்த மனுஷனை ஹேட் பண்ணுறானுங்கன்னா அது சிவகார்த்திகேயனை மட்டும் தானே. ஏன் எதுக்குன்னே தெரியல, அந்த மனுஷனை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அதர் ஸ்டேட் ஆடியன்ஸ் அவரை வந்து அடிச்சா கூட பரவாயில்ல, நம்ம வந்து சிவகார்த்திகேயனை பற்றி உங்களுக்குலாம் என்னடா தெரியும் நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் சொந்த வீட்டிலே அந்த மனுஷனை போட்டு அடிச்சா எப்படிரா? ஸோ எஸ்கே மேலாம் எல்லாருக்கும் என்ன காண்டனே தெரில. அந்த மனுஷன்லாம் எப்படா சிக்குவார்னு எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கானுங்க. மதராசி படம் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்குலாம் இல்லை. இப்போ இருக்கிற நிலைமையெல்லாம் பார்க்கும்போது அந்த படம் நல்லாவே இருந்தாலும் வேணுக்குனே அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவானுங்க போல இருக்கு. ஏன்னா எல்லார் படமும் உருப்பிடாமல் போயிட்டு இருக்கு, நீ மட்டும் ஏன் உருப்புறன்னு சொல்லிட்டு அவரையும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்தாலும் சேர்த்துருவானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் பண்ணி எல்லாரையும் எடுத்து விட்டுட்டு இருக்கானுங்கன்னா, இன்னொரு பக்கம் இந்த டாக்ஸிக் ஃபேன் பேஜஸ்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஃபேன் வாரே வந்து நடத்திட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக இந்த ஃபேன் வாரெலாம் அதிகமாக கிரியேட் பண்ணுறது விஜய் சாரோட ஃபேன்ஸ் தான். பேசிக்காக நானுமே ஒரு விஜய் சாரோட ஃபேன் தான். அதுக்காகலாம் நான் வந்து விஜய் சாரை மட்டுமே உயர்த்தி வச்சுக்கிட்டு மற்ற ஆக்டர்லாம் தாழ்த்தி வச்சுக்கிட்டு இது வரைக்கும் நான் என் சேனலில் வீடியோ போட்டதே கிடையாது. அது என் சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்.
அண்ட் விஜய் சாருடைய ஃபேன் பேஜஸ் கிட்டலாம் நான் வைக்கிற ஒரு பெரிய ரெக்வஸ்ட் என்னன்னா, நம்ம தளபதியால் மட்டும்தான் பாக்ஸ் ஆஃபீஸை செதற விட முடியும், அவர் தான் கெரியரின் உச்சம் நம்பர் 1 அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மீம்ஸ் ரீல்ஸ் போடுறதெல்லாம் தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் ஊசி குத்துற மாதிரி ஒவ்வொரு தடவையும் குத்தி குத்தி சொல்லி தான் ஆடியன்ஸ்க்கு அதை புரிய வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவங்களுக்கே தெரியும் இன்னைக்கு யாருடைய படத்துக்கு அதிக கலெக்ஷன் வருது, யாருக்கு ஃபேன் பேஸ் அதிகம், யாருக்கு மார்க்கெட் வேல்யூ அதிகங்கிறதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். நானுமே இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி, நம்ம தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்கிற ரெண்டே 2 ஹீரோஸ்னா, ஒன்று ரஜினி சார், இன்னொன்று விஜய் சார், அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு விஜய் சாருடைய மார்க்கெட் வேல்யூவில் பாதி கூட அவருடைய காம்படிட்டர் ஆக்டர்ஸ் யாருக்குமே கிடையாது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம அஜித் சார் தான் விஜய் சாருடைய காம்படிட்டராக இருக்காரு. அவரே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். நம்ம அஜித் சாருடைய கெரியர்லேயே அதிகமான கலெக்ஷன் பண்ண ஒரு படம் அப்படின்னா குட் பேட் அக்லி தான். 242 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அந்த படம் வேர்ல்டு வைடாக வந்து ஓவராலாக பண்ண கலெக்ஷன் வந்து அவ்வளோதான். அண்ட் நான் தெளிவாக சொல்லிடுறேன், இப்போ வரைக்கும் நம்ம அஜித் சாருடைய படங்களுக்கு பெரிய கலெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னா, அவர் இது வரைக்கும் பேன் இண்டியா படங்கள் பண்ணதே கிடையாது. அவர் பண்ண ஃபர்ஸ்ட் பேன் இண்டியா படம் இந்த குட் பேட் அக்லி தான். அண்ட் அதே மாதிரி ஒரு பெரிய படங்களும் பண்ணது கிடையாது. நான் இந்த குட் பேட் அக்லி படத்துக்காக போட்ட வீடியோஸ்லேயே வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன், இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறமா தான் நம்ம அஜித் சார் கிட்ட இருந்து பெரிய கலெக்ஷன்ஸே எதிர்பார்க்க முடியும்னு. ஸோ இப்போ வரைக்கும் உள்ள ரிப்போர்ட்ஸ் படி நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஜிபியூ படத்துக்கு வேர்ல்டு வைடாக கிடைச்ச அந்த 242 கோடி ரூபா கலெக்ஷன் இருக்குல்ல, அந்த கலெக்ஷன் விஜய் சாருக்கு தமிழ்நாட்டிலேருந்து மட்டுமே கிடைக்குது. ஏன்னா அவருடைய லியோ படத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து மட்டுமே 235 கோடி ரூபாய் கலெக்ஷன் வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி கோட்டு படத்துக்கும் தமிழ்நாட்டிலேருந்து 216 கோடி ரூபாய் கலெக்ஷன் வந்திருக்கு. நம்ம அஜித் சாருடைய படங்களுக்கு உலகம் ஃபுல்லாக இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமான 200 கோடி ரூபாய் கலெக்ஷன் இவருக்கு தமிழ்நாட்டிலேருந்து மட்டுமே கிடைக்குது. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் ஏன் ரஜினி சாருக்கும் விஜய் சாருக்கும் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் மார்க்கெட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன்னு. அண்ட் நான் இப்போ சொன்ன கலெக்ஷன் ரிப்போர்ட்டை நீங்கள் வடன்னு சொன்னாலும் சரி அடன்னு சொன்னாலும் சரி, ஆனால் அதுதான் உண்மை. ஸோ விஜய் சாருடைய ஃபேன் பேஜஸ் கிட்டலாம் நான் கெஞ்சி கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்னே ஒன்று தான், அந்த மனுஷன் சினிமா வேணாம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அரசியலுக்கு போயிருக்காரு. ஸோ அவர் போயிருக்கிற பாதையில் அவர் கூட இருந்து உங்களுடைய மீம் பேஜஸால் அவருக்கு உதவி பண்ண முடிஞ்சா உதவி பண்ணுங்க, இல்லைனா சும்மா இருங்க, உபத்திரம் பண்ணி தொலையாதீங்க. அண்ட் இந்த வீடியோவை விஜய் சாருடைய ஃபேன் பேஜஸ்லேருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் யாராவது விருப்பப்பட்டு அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோவை சென்ட் பண்ணி விட்டாலும் சரி, உங்ககிட்டலாம் நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், தயவு செஞ்சு இந்த சினிமா பற்றிலாம் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காம, ஸோ பொலிட்டிக்கலாக உங்கள் சைட்லேருந்து ஏதாவது அவருக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுங்கள். அவ்வளோதாங்க மேட்ரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா உருப்படாது. ஸோ சொல்ல போனால் நம்ம தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அது ஏன் அழியுது அப்படிங்கிறத நான் பார்ட் 4ல் சொல்கிறேன். ஸோ சிங்கத்தின் வேட்டை தொடரும்.